ஐபிஎல் அப்டேட் 2026 சீசனுக்கான மிகப்பெரிய ஒரு அப்டேட் சிஎஸ்கே டீம்லேருந்து வந்திருக்கு அப்படின்போது அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கேல முக்கியமான 2 வீரர்கள் வெளியே போகிறது நமக்கு தகவல் கிடைச்சிருக்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது முக்கியமாக ஃபாரின் பிளேயர்ஸ் 2 பேர் வெளியே போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே நம்பிக்கையோடு அவங்கள எடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த சீசன் இவங்க நமக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கான சான்ஸை அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கண்டிப்பாக கரெக்டான டைமில் கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்கள பிக் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ எதிர்பாராத விதமாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து விலகப் போவதாக ஒரு அதிரடியான தகவல் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு. என்னடா இப்படி நடந்துகிட்ருக்கு, ஏன் சடனாக இப்படி ஒரு விஷயம், ஸோ என்ன இன்ஜுரி ஒவ்வொரு பிளேயருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஜுரி ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து மீண்டும் கம்பேக் பண்ணி மீண்டும் கம்பேக் பண்ணி சார் நிறைய பிரச்சனைகள் இந்த இன்ஜுரியில் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக விளையாட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக விளையாடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஜுரி ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கேமை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு டைமும் ஐபிஎல்லில் பல வீரர்கள் இன்ஜுரினால போயிருக்காங்க. ஆனால் இந்த சீசன் கண்டிப்பாக சொல்லணும்னா ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்ஜுரி காரணமாக இன்றைக்கி ரூல்ட் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே மட்டும் இல்லைங்க, எல்லா டீம்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இன்டென்ட் அக்ரெசிவான மூட்ஸும் அவங்க ப்ளே பண்ணுற விதம் அந்த டிஃப்ரென்ஸுக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபாரின் பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பட் இப்போ சிஎஸ்கேல இன்ஜுரியில் வெளியே போகக்கூடிய 2 வீரர்களுமே ஆஸ்திரேலிய வீரர்கள்ங்க. அதிகமாக இன்ஜுரியில் வெளியே போகிறது நம்ம ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த சீசனும் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ கிரிக்கெட்டில் இன்ஜுரிகள் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அந்த இன்ஜுரி மூலியமாகவே நிறைய வீரர்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செட்பேக் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 சீசனை ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவுடைய மென்டாலிட்டி இப்போ 2 பிளேயர்ஸ் இப்போ இன்ஜுரி காரணமாக வெளியே போகிறாங்க அப்படின்னா அடுத்து என்ன பிளானில் இருக்க போகிறாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருப்பாங்க, ஸோ யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஸோ என்ன பிளான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேல அந்த 2 வீரர்கள் யார் அப்படின்னா நம்ம மேத்யூ ஷார்ட்டும் நாத்தன் எல்லிஸ் 2 பேர் தாங்க இப்போ இன்ஜுரி காரணமாக சிஎஸ்கேலிருந்து வெளியே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் அஃபிஷியலாக ரூல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு விலகிற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்யூ ஷார்ட் இப்போதைக்கு முதல் பாதியில் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்துருக்காங்க. மேபி எப்போ வேணும்னாலையும் அவங்க கம்பேக் பண்ணுவாங்க. கம்பேக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த பிளான் எப்படி இருக்குன்றது தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேத்யூ ஷார்ட்டும் இப்போதைக்கு அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவர் எப்போ ஃபிட் ஆவார், எப்போ கம்பேக் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா அணியிலையுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த இன்ஜூரினால் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுனால அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலுமே இன்னொரு முக வீரர்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஸோ அடுத்து சிஎஸ்கே திட்டம் என்னவா இருக்க போகுது, ஸோ என்ன பிளான் வச்சுருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எந்த பிளேயர் நமக்கு தேவை. ஸோ இப்போ நாதன் எல்லிஸ் ஒரு இதில் டெத்தில் போடக்கூடிய ஒரு தரமான பவுலர் அப்படின்றதுனால மேபி அந்த ஒரு ஃபீல்ட் அவுட்லேயே போக போகிறாங்களா, இல்லை வேறு பிளானில் ஃபாஸ்ட் பவுலருக்கு போக போகிறாங்களா, இல்லை மீடியம் ஃபாஸ்ட்டாக, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஸோ என்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான திட்டங்களை சிஎஸ்கேன்னு எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் சிஎஸ்கேனி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா போன வருஷமே 2025 நம்ம பார்த்தோம். ஸோ சிஎஸ்கேவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, யார் யாரை டார்கெட் பண்ணாங்க, எந்தெந்த வீரர்களை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே நம்ம யோசித்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு திங்கிங்கோட கண்டிப்பாக இந்த சீசனுக்கும் இன்ஜுரி பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸை தான் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஆக்ஷனில் மிஸ் ஆன ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவங்களுக்கு கண்டிப்பாக டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பிளானோட தான் போக போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும்
இப்போ இன்ஜூரியில் போயிருக்கக்கூடிய இந்த 2 வீரர்கள் வந்து என்னதான் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கலனாலும் கூட மேபி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ சிஎஸ்கேல இருக்கக்கூடிய முக்கியமான 2 ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? சிஎஸ்கே வந்து இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எந்தெந்த வீரர்களை இவங்க 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்? உங்களுக்கு யாராச்சும் மைண்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த பிளேயர்ஸ் வந்து போட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருக்கும், கண்டிப்பாக அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கே உடைய நிறைய அப்டேட்டை வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஐபிஎல் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 21 ஆகுதுங்க. இன்னும் 7 நாள் தான் இருக்குது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இன்றைக்கி 8 நாளைக்கு 28ஆம் தேதி கம்பல்சரி ஐபிஎல் தொடங்க போகுது. முதல் போட்டி ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் நடக்க போகுது. ஸோ இந்த டைம் ஐபிஎல் கோலாகலமாக இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவளோட கற்றுருங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சிஎஸ்கே உடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அடுத்து சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான விளம்பரங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை சி கைஸ். ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ விறுவிறுப்பாக தொடங்கிறதுக்கான விதிமுறைகள் எல்லாருமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. பல ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்டில் ஆடக்கூடாது, இந்த கிரவுண்டில் ஆடக்கூடாது. ஸோ ஒரு டீம் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் அதே டீம் அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸை வந்து நம்ம பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தான் தெரியல, ஏன் சடனாக இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே ஒரு பிளேஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ மற்ற டீம் இப்போ கேகேஆர் இருக்காங்கன்னா கேகேஆரும் அதே இடத்துல வந்து ஸோ அந்த கிரவுண்டில் மேட்ச் இருக்கிறதுனால அந்த கிரவுண்ட்லேயே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ 2 பேருமே டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி யார் இந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிசிசி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த வகையில் இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு ஒன்றும் புரியலைங்க. ஸோ ஏன் சடனாக வந்து பிசிசிஐ இப்படி ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ பிசிசிஐ இப்போ புது ரூல்ஸாக ஐபிஎல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போன சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், டிஷர்ட் வந்து டிசிப்ளினாக போடணும், ஷார்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. என்ன மாற்ற நினைக்கிறாங்க, என்ன விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. பட் இந்த சீசனும் அதே ரூல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட் பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இந்த கிரவுண்ட் பிரச்சனை, இந்த ப்ராக்டிஸ் பிரச்சனை, அதே மாதிரி பர்மிஷன் கம்பல்சரி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டால் அந்த பிச்சில் அந்த கிரவுண்டில் ஸோ கம்பல்சரி பிசிசிஐ கிட்ட அனுமதி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. கம்பல்சரியாக ஒரே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தான் போடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு பிசிசிஐ இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க, இன்னும் பிசிசிஐ இன்னும் என்னென்ன திட்டங்களை கொடுக்க போகிறாங்க, இன்னும் என்னென்ன விதிமுறைகளை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா கம்பல்சரியாக இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பு ஒரு 2-3 ப்ராக்டிஸ் மேட்ச் போடுவாங்க. பட் இப்போது பிசிசிஐ சொல்லியிருக்கிறது ஒரே ப்ராக்டிஸ் மேட்ச் மட்டும்தான் ஆடணும். அதுவும் வந்து நீங்கள் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூட அந்த ப்ராக்டிஸ் பிச்சில் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒன்றும் புரியல. இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ இந்த விதிமுறைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பிசிசிஐ சரியான முடிவு வந்து சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், சி யூ கைஸ்.